என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபவாசத்தின் மேன்மை என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் தியானித்து வருகிறோம். நீங்கள் கடந்த வாரத்தில் உபவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் அதனுடைய பலனை நமக்கு தருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம ஏற்கனவே தியானித்தோம். ஏசாயா 58 உண்மையான உபவாசம் என்ன என்பதை ஏசாயா தீர்க்கன் மிக அழகாய் அந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறதை நாம் பார்த்தோம். 8ஆம் வசனம், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த ஃபாஸ்டிங் நம்ம வேதத்தின்படி இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம இரக்க குணத்தோடு இணக்கத்தோடு நாம் பிறருக்கு இறங்கி நம்ம இரக்கம் பாராட்டி வாழ்ந்தால் நிச்சயமாக கர்த்தர் அந்த உபவாசத்தை ஏற்றுக்கொள்வார். உபவாச நேரத்தில் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடை யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கலாம், நம்ம ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த 7ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். இப்படி இருந்தால் 8ஆம் வசனத்தில் அப்பொழுது, அப்போது நம்ம அந்த கண்டிஷன் படி நம்ம வாழ்ந்தால், அந்த ஃபாஸ்டிங் இருந்தால் என்ன மேன்மை? அவர் சொல்கிற காரியம் 4 காரியம் சொல்கிறார். விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பும். அதில் விடியற்கால வெளுப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் வருகிறது. ஒரு நைட் கடந்து போய் ஒரு டே உதிக்கும் போது ஒரு புது நம்பிக்கை பிறக்கிறது. அப்போது அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போதெல்லாம் நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம், ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், விடியற்கால வெளுப்பை போல. அப்போ தேவன் முதலாவது ஒரு புது நம்பிக்கையை தருகிறார். ஒவ்வொரு இந்த நியூ டேவுடைய அந்த டான்லையும் ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு புது நம்பிக்கையோடு ஒரு நாளை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது அந்த புது நம்பிக்கையோட தேவன் என்னை இந்த நாளை பார்க்க வைத்திருக்கிறார், பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படி புதிய நம்பிக்கைக்குள்ளாக கொண்டு வருவாராக. முதலாவது புது நம்பிக்கை கிடைக்கிறது. 2ஆவதாக சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வாசிக்கிறோம். 2வது புதிய ஆரோக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அப்போது இதுவரைக்கும் உங்களுடைய அந்த சுகவாழ்வு அது போயிருக்கலாம். தொடர்ந்து வியாதி படுக்க, தொடர்ந்து வீண் செலவுகள், தொடர்ந்து மருத்துவ செலவுகள், இப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சேன்னு நினைக்கிறீங்களா? ஃபாஸ்டிங்கிலிருந்து தேவனை தேடி வேதம் சொல்லுகிற உபவாசத்தை எடுப்போம் என்றால் புது ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். 3ஆவதாக வாசிக்கிறோம், உன் நீதி உன் முன்னாலே செல்லும். உன் நீதி உன் முன்னாலே செல்லும். ரைட் ராயலாக ஒருத்தர்கிட்ட நின்று நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவர்கள் நீதியை அவர்கள் முன்னால் வச்சு பேசுவாங்க. ஒருத்தர் தைரியமாக ஒரு தவறை சுட்டி காண்பிக்கிறார்கள். குற்றச்சாட்டின் மத்தியிலே தைரியமாக ஒருவர் நான் இப்படி அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ரைட் ராயலுக்கு காரணம் என்னென்னா இதுதான், உன் நீதி உன் முன்னாலே செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு முன்னாலே செல்லுகிற அந்த நீதி எப்போதும் நம்ம கில்ட்டி கான்ஷியஸோட நம்ம முன்னால் நம்ம நீதி போகவே போகாது, அதை நீ அனுபவிக்க முடியாது. தேவ சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருந்து தாழ்த்தி ஜெபம் பண்ணி வேதத்தின்படி ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன், யாரை வேணாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, புது தைரியம் கிடைக்கும். 4ஆவதாக கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வாசிக்கிறோம். புதிய பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். எனக்கு பின்னாலே அவருடைய மகிமை காக்கும். பாருங்கள், சோர்ந்து போகிற நேரம்லாம், யாரோ என்னை சோர்வடைய செய்யும் போதெல்லாம், நான் டிஸப்பாயின்மெண்ட் ஆகும்போதெல்லாம், எப்போல்லாம் நீங்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை படிக்கிறீங்களோ இதை நீங்கள் பார்க்க முடியும். பின்னாலிருந்து அமலேக்கியன் தாக்குனானா, அவர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய நீதி உங்களுக்கு முன்னால் சென்றால் புதிய நம்பிக்கையோடு, புதிய ஆரோக்கியத்தோடு, புதிய தைரியத்தோடு, 4ஆவதாக புதிய பாதுகாப்போடு கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த 4 காரியங்களையும் இந்த ஏசாயா 58:8 நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படியே ஃபாஸ்டிங் இருக்கிற நீங்கள் இந்த வசனத்தின்படியே வாழ நான் உங்களை வாழ்த்துறேன். இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக ஏசாயா 58:11 நீங்கள் குறித்து கொள்ளலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஜோமல்லாமா, நல்ல தாப்புனே,
நாங்கள் வேதத்தின்படி நடக்கிற வாழ்கிற கூட்டமாய் உத்தம மார்க்கத்தாராய் எங்களை மாற்றும். எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி ஃபாஸ்டிங் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த புதிய நம்பிக்கையோடு, புதிய ஆரோக்கியத்தோடு, புதிய தைரியத்தோடு, புதிய பாதுகாப்போடு எங்கள் ஓட்டத்தை ஓட உதவி செய்யும். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம வெற்றியின் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதம் வெளியிடுகிற வெற்றியின் சத்தம் என்ற மேகசினை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 1997 இந்த மேகசினை நம்ம போட்டுட்ருக்குறோம். இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய காரியங்களை இந்த மேகசினில் சேர்த்து அதில் பைபிள் குவிஸ் இருக்கிறது, புறாவோடு ஒரு ப்ரெஸ் மீட் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, என்னுடைய செய்தி ஒவ்வொரு மாதமும் அதில் வரும். அது மாதிரி நிறையா வித்தியாசமான சில காரியங்களோடு கூட இந்த மேகசினை நாங்கள் வெளியிடுறோம். இப்போது இதை நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் 9282191333 என்ற இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து சரியான தெளிவான விலாசத்தை பின்கோடோடு எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. வருஷத்துக்கு ₹100 தான் இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் அதை கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். God bless you.